இத்தனை வருஷமா வேற வேற பேர்ல மறைஞ்சு வாழ்ந்து கர்ணங்கிற பேர்ல எவ்வளவு நாள் அமைதியா இருக்கிறார். தன்னோட பையனை கொலை பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு விக்ரம் அந்த கொலையில யாருக்கெல்லாம் சம்பந்தம் இருக்குன்னு கண்டுபிடிக்கத்தான் அவருக்கு சந்தர்மேன் கேங் பத்தின என்டையர் ஹிஸ்டரி தேவைப்பட்டுச்சு. அப்போ அந்த பிரபஞ்சனோட குழந்தை இந்த ஆளோட சொந்த பேரன் இல்லையா? இருக்கலாம் சார். பையனை கொன்னுட்டாங்கன்ற கோவத்தை விட பேரனை காப்பாத்தணுங்கிற வெறியோட இருக்கலாம். திருச்சியில நடந்த ட்ரக் பஸ்டுக்கு காரணம் மிலிட்டரியோ போலீஸோ இல்ல, ஜெயில இருந்து பரோல்ல வந்த ஒரு கைதி. அவன் பேரு ரோலெக்ஸ். அவன் பேரு டில்லி. எங்க சைடுல சார காணா போனதுக்கு காரணம் விக்ரம்னு ஒருத்தன். அவன் நிறைய தடவை செத்ததா கணக்கு காமிச்சிருக்கான், நிறைய தடவை உயிரோட வந்ததாகவும் கணக்கு காமிச்சிருக்கான். இப்போ எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்றாங்க, ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லை.